ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து மோசையுடைய அழுத்தத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். நம்ம பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் தெரியும் மோசேயோடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆரோன், மிரியாம் எல்லாரும் இறந்து போனாங்க. அவங்க வந்து கானான் தேசத்தை ஒட்டி இருக்கிற இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க எதிர்கொள்ளுகிற ஜனங்கள் யாருன்னா மோவாபியர்கள். அதாவது பாலாக் பிலேயாமுடைய அந்த சங்கதி வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இன்சிடெண்ட் இப்போ தான் நடக்குது. என்னாகவும் 22-24 பார்த்தீங்கன்னா பாலாக்குடைய ராஜா பேர் பாலாக் வந்து மோவாபுடைய ராஜா, பிலேயாம் வந்து ஒரு அந்நிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் தேவனை அறியாதவர் தான், ஆனால் அவர் வந்து அந்நிய தீர்க்கதரிசி. இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு கலந்துரையாடல் தான் நடக்குது. இந்த மோவாப் ராஜா பாலாக் வந்து ரொம்ப பயப்படுறான். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க கடந்து வருகிற எல்லா தேசங்களிலும் இவங்களை குறித்ததான பயங்கரம் உண்டானது அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுனால அவன் வந்து ரொம்ப பயப்படுறான். இதுக்கு முன்னாடி 2 பேரை வந்து மோசேயை வந்து அதம் பண்ணியிருப்பார், 2 ராஜாக்களை. என்னாகமம் 21-21 பார்த்தீங்கன்னா எமோரியரின் ராஜா சீகோனையும், என்னாகமம் 21-33 பார்த்தீங்கன்னா பாசானின் ராஜா ஓக் அப்படிங்கிறவனையும் அவனை வந்து நிர்மூலம் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி தான் மோவாப் தேசத்தின் எல்லை கிட்ட வரும்போது அப்போ அவன் மோவாப் ராஜா என்ன செய்கிறான், நம்ம தேசத்துக்கும் இப்படி தான் அவங்க பண்ண போகிறாங்கன்னு பயந்து போய் தான் இந்த பிலேயாமை நோக்கி அவன் வந்து கூப்பிட்டு விடுறான். இப்போ உண்மையாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து மோவாபுடைய தேசத்தை அழிச்சிருவாங்களான்னா அப்படி கிடையாது. ஏன்னா உபாகமம் 2:9 தேவன் வந்து மோசே கிட்ட சொல்றாரு, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன், நான் அதை லோத்தின் புத்திரருக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்பாரு. அதே தான் யாருக்கும் சொல்வார்னா அம்மோன். ஏன்னா அம்மோனும் மோவாபும் லோத்துடைய 2 புத்திரர்கள். அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்ததுனால அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னே தேவன் சொல்லிடுறாரு. நீ போர் செய்யாதுன்னு மோசே கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இது வந்து யாருக்கு தெரியாதுன்னா மோவாப் ராஜாவுக்கு தெரியாது. தங்கள் தேசத்தையும் அவங்க நிர்மூலம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தான் அவர் என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு நினைக்கிறாரு. உபாகமம் 2:9 மோவாபை வருத்தப்படுத்தாதுன்னும், உபாகமம் 2:19 அம்மோன் புத்திரர் வந்து வருத்தப்படுத்தாததுன்னும் வந்து தேவன் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து இது வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எதிர்கொண்ட எந்த எதிரிகளும் இப்படி ஒரு மெத்தடை கையாளவே இல்லை. அப்படின்னா நேராக வந்து போர் புரிவாங்க, அவங்கள வந்து அழிப்பாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க. ஆனால் மறைமுகமாக வந்து எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோவாப் ராஜா ஏன் இவனை அந்த தீர்க்கதரிசி பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு விடுறாருன்னா, அவர் வந்து ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவன் சபிக்கிறவர் வந்து சபிக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த திரள் கூட்டமான ஜனத்தை சபிங்க. அப்போ அவங்க சாபத்தினால அவங்க வந்து உடைந்து போவாங்க. அந்த நேரத்தில் நான் அவர்களை போர் புரிந்து அவர்களை ஜெயிக்கணும், இல்லை அவர்களை கொள்ளையிடணும், அவர்களை அடிமைப்படுத்தணுங்கிறதுலாம் அவன் நோக்கம் கிடையாது. அவனுடைய நோக்கம் அவர்களை அவன் தேசத்திலிருந்து விரட்டி விடுவேன். என் தேசத்தின் எல்லையில் தானே இப்போ இருக்கிறாங்க, அப்போ அந்த தேசத்திலேருந்து விரட்டி விடணுங்கிறது அவனுடைய இன்டென்ஷன். ஆனால் இப்படி ஒரு யோசனை இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. அப்படி ஒரு யோசனை பண்ணுறாரு இவர். அப்போ என்னாகமம் 22:9 தேவன் பிலேயாமின் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார்கள். அப்போ பாலாக் ராஜா என்ன செய்யறாரு, 2 அதிபதிகளை பிலேயாம கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புறார். ஆனா பிலேயாம் என்ன சொல்லிடுறாரு, நான் தேவன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னோடனே தேவன், நம்முடைய தேவனே பிலேயாமுக்கு தரிசனமாகி கேட்குறாரு, பிலேயாம உன்கிட்ட வந்த அந்த 2 பேர் யாருன்னு. இது எதுக்கு வந்து தேவனுக்கு தெரியாதா, ஏன் பிலேயாமுக்கிட்ட இப்படி கேட்குறாருன்னா, பிலேயாமுக்கு தெரியணும் தேவன் அவங்களுடைய காரியத்தில் எதுலேயுமே அவர் விருப்பமாக இல்லை. அப்போ அவர்களுடைய விருப்பம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை சமிப்பது. அதுலேயும் தேவன் விருப்பமாக இல்லைங்கிறத பிலேயாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த கொஸ்டினை கேட்குறாரு. பிலேயாம் கேட்குறான், அவன் வந்து பாலாக் ராஜா என்ன கூப்பிட்டு விட்டுருக்கான்னு, நீ போகாத, அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது, அதுவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்லிடுவார். உடனே இவன் வந்து அந்த 2 அதிபதிகள்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருதான். அப்போ
அவ வந்து என்ன செய்றான், இன்னும் அதிக கனத்திற்குரிய இன்னும் 2 அதிபதி இன்னும் நெறைய அதிபதிகளையும், இன்னும் அதிக பொன்னையும் நான் வந்து உனக்காக தாரேன் அப்படின்ட்டு பாலாக் ராஜா சொன்ன உடனே இவருடைய மனதுல ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படுது. இந்த பிலேயாம் இந்த தீர்க்கதரிசிங்கிற கேரக்டரே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாயில நெறைய சொல்லுவாரு. நீ வீடு நெறைய பொன்னு வெள்ளி குடுத்தாலும், தேவன் சொல்றத தான் சொல்லுவேன். தேவன் விருப்பப்பட்டா தான் நான் எதையுமே செய்வேன்னு சொல்லுவாரு. ஆனா, வெளிய இருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது அப்படின்னோனே, அத ரீகன்சிடர் பண்ணுவாரு. அப்ப இந்த இடத்துலயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட்டே தேவன் சொல்லிருவாரு, போகாதேன்னு. திரும்ப அவன் வந்து இன்னும் கனத்திற்குரிய அதாவது ஒரு தீர்க்கதரிசிய அழைப்பித்து வர்றதுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஹையர் அஃபிஷியலை அனுப்பணுமோ அதை விட ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அஃபிஷியல்ஸை வந்து பாலாக் ராஜா அனுப்பிச்சி விடுறான். அப்போ தனக்கு இவ்வளவு கனமும் இவ்வளவு மரியாதையும் செலுத்தணும்னு நினைக்கிற ராஜாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த பிலேயாமுடைய இருதயத்தில் எண்ணி, நீங்கள் இருங்க, நான் மறுபடியும் போய் கர்த்தர்கிட்ட கேட்குறேன்னு கர்த்தர் சொல்லுவார், சரி நீ போ, நீ போகலாம், ஆனால் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருத்தார். இப்போ போகிற வழியில தான் என்ன ஆகும்னா, அந்த கழுதை மேலே ஏறி போய்கிட்டு இருப்பாரு. கழுதை அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து ஒழுங்காக வழியில் போக விடாமல் பிழையாம ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்போது பிழையாம் வந்து கீழே விழுறாரு. பிழையாம் வந்து கழுதையை அடிக்கிறாரு. தேவன் கழுதையின் வாயை திறக்கிறார். அப்போ கழுதை சொல்லுது, நான் வந்து இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டவுடனே பிழையாம் கண்கள் திறக்கப்படுது. எதிர்த்தாக்கில் ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். இது உங்களை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே இதை சொல்கிறேன். அப்போ அந்த தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து கர்த்தரின் சித்தத்திற்கு விரோதமாக நீ போகிற அப்படின்னோடனே, சரி நான் போகலை, நான் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவார். ஆனால் தேவன் சொல்லுவார், பரவாயில்ல நீ போ, ஆனால் நீ அங்கே போனதுக்கு அப்புறமும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். இதுக்கப்புறம் பாலாக் ராஜா கிட்ட போனதுக்கப்புறம் பாலாக் ராஜா 4 முறை இந்த பிழையாம 4 வித்தியாசமான இடத்திற்கு கூட்டிட்டு போய் இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக செய்கிறான். ஒன்றாவது ஃபர்ஸ்ட் டைம் எங்கே அப்படின்னா, எண்ணாகமம் 22:41 பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். அது கடைசி பாளையம்னா லாஸ்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும் பார்த்தான்னு இல்லை, பிழையாம் ஓவராலாக பார்க்குறாரு. அவங்க எப்படி வந்து பாளையங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த டோட்டல் கேம்பே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, பாகாலின் மேடை அப்படிங்கிற, அதாவது பாகாலுக்கு எப்பொழுதும் பலி கொடுக்குற அந்த மேடையில் வைத்து 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்களை பலியிட்டு நான் தேவன்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்ட்டு பிள்ளையாம் போகிறாரு. பாலாக் ராஜா அந்த பலிபீடத்தின் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார், தேவன் வந்து நீ அந்த ஜனத்தை சபிக்கக்கூடாது, அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அந்த ஜனம் பூமியில் திரட்சியாக இருக்கிற ஜனம்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். திரும்பி வந்து இந்த ஜனங்களை சபிக்க போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது பாலாக் வந்து ஆசீர்வதிப்பான். உடனே பிழையாம் வந்து ஆசீர்வதிப்பான். உடனே பாலாக்கு, வா நான் உன்னை வேறொரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு எண்ணாகமம் 23:13 பார்த்தீங்கன்னா பிஸ்காவின் கொடுமுடிக்கு கூட்டிட்டு போவான். அங்கேயும் கர்த்தர் வந்து ஆசீர்வாதமான வசனங்கள் தான் கொடுப்பாரு. பிழையாம் வந்து சொன்னோடனே பாலாக், சரிவா நான் உன்னை வேற இடத்துக்கு கூட்டு போறேன்ட்டு கூட்டு போவாரு. அது பேயோரின் கொடுமுடி. ஆனால் மறுபடியும் தேவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வார். உடனே இந்த பிழையாம் பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், நீங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு பிழையாம சொல்லும்போது பிழையாம் வந்து இப்போ மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வார். அப்பதான் நான் நீதிமான் போல் மறிப்பேனாக, தேவன் சொல்லுவதையே சொல்வேன், நீ பொன் வெளியே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு எண்ணாகமம் 24:12 கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன் அப்படின்ட்டு கர்த்தரை குறித்தும் வரப்போகிற தாவீதை குறித்தும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போது இவ்வளவு தூரம் தேவன் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அந்த பாகாலின் தீர்க்கதரிசிக்கு, அதாவது அந்நிய தீர்க்கதரிசி, அது பாகாலின் தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது, அது அவர் வந்து ஒரு அந்நிய தீர்க்கதரிசி. ஆனால் அந்த அந்நிய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துறார். நீங்கள் இதுவரைக்கும் அந்த
இஸ்ரவேல் ஜனங்க கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் இருக்கிற அவர்களுக்கு எதிரிட்டு வந்த எந்த கூட்டத்தை குறித்தும் இவ்வளவு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காது வேதத்தில். அதாவது அவர் கான்வர்ஸ் பண்ணுறது, கர்த்தருடைய ரிப்ளை என்ன இருக்குங்கிறது, இது எதுவுமே ரெக்கார்ட் பண்ணவே பட்டிருக்காது. ஆனால் இந்த இந்த இன்சிடென்ட் ஏன் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இதை தேவன் நமக்கு ஒரு மறைபொருளாக இதை சொல்ல விரும்புகிறார். ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பாலாக் ராஜா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இடத்துக்கும் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போவார். ஏன் வேற வேற இடத்துல வச்சு பலியிட்டா தேவன் வேற வேற மாதிரி பதில் கொடுப்பாரான்னா, அவர்களுடைய நம்பிக்கைப்படி தேவனுடைய எல்லை ஒரு ஒரு தான். அந்த எல்லையை தாண்டுனா தேவனுடைய கிரியை வேற, தேவனுடைய ஆசீர்வாதம் வேற, தேவன் செய்கிறது வேற அப்படிங்கிறது பாலாக்குடைய நினைவு. அதனால்தான் ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டு போறார். அப்போ ஒரு இடத்து முதல்ல கூட்டு போனது பாலாக்குடைய பால் பலிபீடத்துக்கு கூட்டு போறார், பாகாலுடைய பலிபீடம். அப்போ அங்க தேவனுடைய வல்லமை இறங்காதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அங்கேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் கிடைக்குது. அப்புறம் பஸ்காவின் கொடுமுடி, அப்புறம் பேயோரின் கொடுமுடி, இப்படி நிறைய இடங்கள் மாறினாலும் தேவனுடைய ஆசீர்வாதமே அப்படிங்கிறத தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தேவன் நமக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தமும் வார்த்தையும் எந்நாளும் நிறைவேறுங்கிறத இந்த இன்சிடென்ட் மூலமா நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, இந்த இன்சிடென்ட் பத்தின எந்த ஒரு காரியமுமே, அதாவது இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர்களை அழிக்க நினைக்கிற எதிரிகளுக்குள்ள மட்டுமே நடக்கிறதா இருக்கும். இதில் இஸ்ரவேலை சேர்ந்த ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் மோசேக்கு கூட இந்த விஷயத்தை தேவன் சொல்லியிருக்கவே மாட்டார். இது ஃபுல்லாக பாலாக்குக்கும் பிலேயாமுக்கும் இடையிலே தான் நடக்கும். அப்போ தேவன் நம்ம அறியாத, நமக்கு மறைவாக இருக்கிற எத்தனையோ போராட்டங்கள்ல அவரே நேரடியாக தலையிட்டு நமக்கு வர வேண்டிய எத்தனையோ சாபங்களை தேவன் தடுத்து நிறுத்துகிறாருங்கிறத இந்த பாலாக் பிலேயாமுடைய காரியத்துல நம்மளால கண்டுகொள்ள முடியுது. இன்னொன்று காரியம் என்னன்னா, இந்த பாலாக் பிலேயாமை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதை முடிச்சுட்டு பிலேயாம் வீட்டுக்கு போகும்போது பாலாக்குக்கு ஒரு யோசனை சொல்லி கொண்டு போகிறார். நீ என்ன செய்ய, மோவாபிய ஸ்திரீகளை இஸ்ரவேல் ஜனங்களோட அசுத்தமான உறவில் ஈடுபடுத்தவை. இப்போ தேவனுடைய ஆசிர்வாதம் அவர்களை விட்டு நீங்கும். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரியும் போது பிசாசோடைய தந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீ எச்சரிக்கையோட இருக்கணும்னு சொல்றதுக்காக இந்த பாலாக் பிலேயாமுடைய இந்த கான்வர்சேஷனை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது நம்மளுக்கு அறிவிக்கப்படாத ஒரு எக்ஸாம் உண்டு. அந்த எக்ஸாமில், அதாவது ஃபைனல் பேப்பர், கடைசி பேப்பர் வரைக்கும் நான் உனக்காக கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் அந்த லாஸ்ட் பேப்பரை மட்டும் நீ தான் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு தேவன் விட்டு வைத்தது தான் இந்த ஸ்திரீகள் வரும்போது அவங்க தங்களை கர்த்தரின் வார்த்தையின்படி காத்து கொள்ளாம போன காரியம். இது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இப்படி 4 விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே இந்த கான்வர்சேஷனை தேவன் இந்த இடத்துல வைத்திருந்தார். ஏன்னா தேவன் ஏற்கனவே தன்னுடைய வார்த்தை எல்லாத்தையும் மோசே கிட்ட சொல்லியாச்சு. மோசேயோடைய மரண நாளுக்கு நேராக நடக்க போக போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க எங்க போறாங்க, கானான் தேசத்துக்குள்ள போக போறாங்க. அப்போ இத்தனை நாளா அவங்க கேட்டிய சத்தியத்தின்படி அவங்க நடக்கிறாங்களாங்கிறதுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோவாப் ராஜாவுக்கு பயமே இல்லைன்னு வைங்களேன், இந்த ஜனங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயமே இல்லைன்னு வைங்களேன், இந்த சம்பவமே நடந்திருக்காது. அதாவது அந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க மோவாபை அழிக்க போறதும் இல்லை, அவங்க கூட சண்டைக்கும் போக போறது இல்லை. சண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படின்ட்டு அவனுக்கு ஏற்பட்ட பயத்தினால ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு சபிக்க சொல்லி அது ஆசீர்வாதமாக மாறி, இந்த சினாரியாவுக்கும் காரணம் என்னன்னா அவனுடைய பயம். இதை தேவன் தடுத்திருக்கலாம், ஆனாலும் அனுமதிச்சாரு. ஏன்னா அவனுக்கு தெரியணும், அதாவது லோத்தின் புத்திரருக்கு தெரியணும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணுங்கிறத கற்றுக் கொடுக்கறதற்காகவும் தேவன் இந்த காரியத்தை எல்லாமே பண்ணார். இந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லும் போது கூட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் சபிக்கல, இந்த மோவாபியரும் சபிக்கல, அம்மோனியருமே சபிக்கல.
உன்னுடைய இன்டென்ஷன் வந்து வேலிடு. அதாவது அவங்க நம்மள அழிச்சிருவாங்களோன்னு நீ பயப்படுறது கரெக்ட்டு. நீ அவங்கள எந்த விதத்திலயும் மோசப்படுத்தணும்னு நினைக்கல. அதனால நானும் உன்ன தொந்தரவுப்படுத்தல. ஆனா, நான் அவர்களையும் சபிக்கிறதுக்கு உன்னோட இன்டென்ஷனுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். நீயும் உன் வேலைய பார்த்துட்டு இரு அப்படின்ட்டு தேவன் அவங்களுடைய இன்டென்ஷன பொறுத்து அவர்களுக்கு பதில் உத்தரவு தருகிறாருங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் மோசேயுடைய காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடந்தது என்னங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. இதை இன்னும் படிச்சா இன்னும் நிறைய மறைபொருள்களை தேவன் கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் இதை இன்னும் தடவை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.